ஈரோடு மாவட்டத்திலே நிகழ்ச்சி முடிந்தவுடன் வெவ்வேறு மாவட்டத்திற்கு தொடர்ந்து பயணங்களை மேற்கொள்ள இருக்கிறார். இப்பயே தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்துட்டாங்க. காவல்துறையில் தாக்கல் பண்ணி வச்சாங்க. கண்டிஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆமாம், பிராமண தாக்கல் பண்ணி வச்சாங்க. அபிடேவிட் அது இருக்கு. இல்லை, காவல்துறையிலேருந்து என்ன வரலைன்னு சொல்கிறாங்க. யாரு? காவல்துறையிலேருந்து என்ன வரலைன்னு சொல்கிறாங்க? என்ன பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணேன்னு சொல்கிறாங்க. பிராமண பத்திரமா? இல்லை இல்லை, அது மாதிரி எங்ககிட்ட ஒன்றுமே சொல்ல, உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு நிகழ்ச்சி இடத்துல நாங்கள் எங்கிட்ட ஒருத்தருமே சொல்லது பற்றி எங்கிட்ட ஒன்றும் சொல்லலை. பார்த்துக்கப்புறம் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லைன்ட்டாங்க. வேற என்ன வேணுங்க? இருக்குங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சிஎம் ஃபங்க்ஷன் கூட போய் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மனசார சொல்லுங்க பத்திரிக்கையாளர். ஆமான்னு ஒருத்தன் சொல்லியே. அருமையா இருக்கு சார். இப்பயே தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேட்டா எங்களையா வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மனக்குமரல் வெளிப்படுத்துறாங்க சார். சார், நீங்க ஒவ்வொரு கேள்வி இப்படி கேட்குறீங்க. முதல்ல என்னங்கிறீங்க, வேறு மாவட்டத்துக்கு வருவாங்களான்னு கேட்குறீங்க. இல்ல இப்பயே வந்து வந்தவங்க சொன்னது என்ன சொன்னாங்க? இல்ல வரக்கூடாதுன்னு இவங்க சொல்றாங்க. வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. காவல்துறை வேண்டுகோள் வைத்திருக்கிறதை தவிர நாங்கள் வரக்கூடாது என்று சொல்லவில்லை. முதல்ல அது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் காவல்துறையை சார்ந்தவர்கள் அதிகமான கூட்டம் வரும் என்ற முறையில் எல்லா மாவட்டம் இங்கே கூடினால் இந்த இடம் தாங்காது, காவல்துறையால் அதை கட்டுப்படுத்த முடியாது என்ற முறையிலே தான் அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்களே தவிர வேறொன்றுமில்லை. எங்களுக்கு எல்லோரும் வர வேண்டும், எல்லோரும் ஒன்று இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தேர் கூடினால்தான் தேர் கூடி இழுக்க முடியுமே தவிர இல்லை என்றால் இழுக்க முடியாது. நாங்கள் யாரையும் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் போட்டு என்னை மடக்கிறீங்க. இல்லை இருங்க, அது என்ன ஐடென்டி பண்ண முடியுமாங்க? இல்ல ஏனுங்க, இந்த மாதிரி கொஸ்டின் போட்டு எங்களை மடக்கூடாது. தயவு செஞ்சு உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு திறமை இருக்குது, திறமையை காட்டி அது உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டாக போடணும்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த மாவட்டம் அமைதியான மாவட்டம், பத்திரிகையாளர் அருமையான மக்கள், நீங்கள்லாம் அதுக்காக பத்திரிகை தலைமைக்காக 2 கொஸ்டினை போட்டு ரோலிங் ஓட்டிடாதீங்க. தயவு செஞ்சு தயவு கூர்ந்து உங்களுக்கு கேட்கறது இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நீங்களும்